என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ பொதுவாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, எத்தனை பேர், அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசி வரை எத்தனை பேர் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஏமாற்றம் என்ற ஒரு விஷயம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நமது பலகீனத்தை பொறுத்து ஆரம்பிக்குது. இவன் பலமா பலகீனமா, அந்த இடம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, நம்முடைய லக்கணத்தை சொல்லிக் கொடுக்குது. நாம் வாங்கிய லக்கணம், லக்கண புள்ளி, லக்னாதிபதி, சந்திரனுடைய அமைப்பு, இதை வைத்துத்தான் நாம் ஏமாறுகிறோம் அல்லது ஏமாற்றப்படுகிறோம். நிச்சயமாக தானே உண்மை. ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் ஏமாந்து போகிறதுக்கு முக்கிய காரணமாக நம்முடைய மனசு இருக்கு. நீங்கள் மேசமாக இருக்கலாம், ரிஷபமாக இருக்கலாம், மிதனமாக இருக்கலாம், கடகமாக இருக்கலாம், சிம்மமாக இருக்கலாம். அதே நேரத்தில் கன்னியாக இருக்கலாம், துலாமாக இருக்கலாம், விருச்சிகமாக இருக்கலாம், மகரமாக இருக்கலாம், தனுஷாக இருக்கலாம், மகரமாக இருக்கலாம், கும்பமாக இருக்கலாம், அதே மாதிரி மீனமாக இருக்கலாம். எந்த ராசியாக இருந்தாலும் ஏமாந்து போவது யார்? இங்கே ஒரு விஷயம்னா, ஒரு மனிதனை வெற்றி கொள்வதற்கு நேருக்கு நேராக யாரும் மோத மாட்டான். எந்த விஷயத்தில் இவர் பலவீனம் அப்படின்னு பார்ப்பாங்க. நம் ஜாதகத்தில் நாம் எந்த இடத்துல பலவீனமாக இருக்கோமோ அந்த இடத்த அடிப்பாங்க. அதுதான் சார் தோற்று போயிடுவோம். இந்த பலவீனம் என்பதற்கு காரணம் மனசு, உடம்பு. அதில் விருச்சிகத்திற்காக நாம் அதிகமாக சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, விருச்சிக ராசியில் அங்கே சந்திர பகவான் நீசம் அடைகிறார். அப்போது அந்த மனசு இரக்கம் சில நேரங்களில் நம்பிக்கை கொள்வதனால சில பேரை நம்பி ஏமாந்துருவாங்க. விருச்சிகத்தை பொறுத்தளவில் நம்பிக்கையின் பேரில் ஏமாந்துருவாங்க. இவங்க நல்லா பேசுகிறாங்க, சரி இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, நமக்கு செய்வாங்க, இவங்களை நம்பி நம்ம இதை பண்ணலாம், இதை கொடுக்கலாம், திரும்ப வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு ரொம்ப வரும். விருச்சிகத்தை பொறுத்தளவில் இந்த நம்பிக்கையே இவருடைய வாழ்வாதாரத்தில் நிறைய போராட்டங்களை கொண்டு வந்துடுது. விருச்சிகத்தை பொறுத்தளவில் இதில் நிறைய ஏமாறுறது கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரம் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறது. ஒருத்தருக்கு உதவி பண்ண போகிறோம், அவங்களுக்கு நம்ம இதை பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவாங்க. ஆனால் உதவி பண்ணுறவங்களே இவங்களுக்கு பெரிய ஓத்திரமாக மாறிடுறாங்க. அனுசத்தை பொறுத்தளவில் தன்னுடைய சுயநலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காது. தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தனது கணவன், தனது பிள்ளைகளில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அது எப்படி வேணாலும் அதை கொண்டு போய் விடுங்க நீங்கள். ஆனாலும் அதே அனுசம் நல்ல நண்பர்கள் யார், கெட்ட நண்பர்கள் தெரியாது. நல்ல நண்பர்களை பகைச்சுக்கும், கெட்ட நண்பர்களை சேர்த்துக்கும். அதனால சில பின் விளைவுகளை அது சந்திக்கும். விசாகம் தனக்கான கௌரவம், மரியாதை, அந்தஸ்து சொல்லிட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய வறுமைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இப்போ மாறும் அப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த பெரிய மேலோட்டமாகவே போயிட்டு. ஆனாலும் இவர்களை ஏமாற்றுவவர்கள் விடுவதில்லை. அப்போ விருச்சிகத்தை மட்டுமா தனுஷை ஏமாற்ற முடியாதா? தனுசு லக்னாதிபதியோ லக்னமோ கெட்டு போச்சுன்னா ஈஸியாக ஏமாற்றலாம். 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம், சந்திரன் ரொம்ப முக்கியம். சந்திரன் கெட்டு போச்சுன்னா நம்ம மனசை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நம்மளை அப்படியே ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி பேசி நம்மளை அப்படியே அமுக்கிடுவாங்க. மகரம் பாசத்திற்கு அடிமை,
ஆனால் 10 காசு செலவு பண்ணணும்னு நினைக்காது. ஆனால் பாசத்தில் விழுந்துரும். கும்பம் லாபம் இல்லாதவர்கள் பழகுவது தேவையற்றதுன்னு நினைக்கும். மீனம் அடுத்தவர்களை வாழை வைத்து விட்டு தனது கஷ்டத்தை நினைச்சு ரொம்ப புலம்பும். மேசம் எதை செய்தாலும் நான் தான் செய்வேன், நான் செஞ்சால் தான் சரியாக இருக்கும், மற்றவர்கள் பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். துலாம் தனமும் தானியமும் பணமும் பொருளும் டிப்டாப்பான ட்ரெஸ்ஸும் எப்போவுமே எனக்கு இருக்கணும். உணவுகளும் தரமான உணவுகளாக இருக்கணும். மற்றவங்க கண்ணுக்கு நான் உறுத்துற மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கும். இந்த மிதுனம் அதிக புத்திசாலி, தெளிவாக போகிறேன் அப்படின்னு நினைக்கும். அப்போ அதிக புத்திசாலி உங்களை மாதிரி ஆள் உண்டா அப்படின்னா ஏமாந்துடும். கடகம் பாசத்திற்கு அடிமை. பாசத்தோடு போய் உங்களை மாதிரி ஒரு பாசக்காரங்க இருக்காங்களா, உங்களை மாதிரி ஒரு மனிதர்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லி கண் கலங்கி நின்னா போதும், பாசத்தில் அடிச்சிடலாம், கடகத்தை விழுத்தாட்டிடலாம், நம்ம என்ன வேணாலும் சாதிச்சிட முடியும். சிம்மம் தலைவா, எங்களை எல்லாம் கட்டி காக்க வந்த தலைவனே நீ தான், ஊர் உலகத்துக்கு சோறு போட்டதே உங்கள் பரம்பரை தான், நீங்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்னு தலையில் தூக்கி வச்சிட்டீங்கன்னா இருக்கிற சொத்தையெல்லாம் விற்று செலவழிக்க தயாராக இருப்பாங்க. கன்னி அது காதல் ராசின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது பயந்த ராசி தான். அது என்ன நினைக்கும்னா 50 ரூபாய் போட்டு 50 லட்சத்தை எடுத்துடலாமா அப்படின்னு மேலும் 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 எடுக்கும். ஆனால் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கன்னியை எப்படி ஏமாற்றலான்னா, இப்போ 50 ரூபா போட்டால் 5 லட்ச ரூபா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை போய் அதை பில்டப் பண்ணி சொன்னால் ஏமாந்துடும். துலாம் திராசு மாதிரி எந்த பக்கம் சாஞ்சாலும் பிரச்சனை. துலாம் தன்னை பல தடவை சிந்திக்கும், தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பற்றி பல தடவை சிந்திக்கும். ஆனாலும் பிரச்சனைகளை தானே இழுத்துக்கும். எங்கே போனாலும் அது நான் சொன்னது மாதிரி தான் நடந்துச்சு, இது நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. ஆனால் இவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே இழுத்து வைத்துக்கொண்டு பிரச்சனையும் தானே வரவழைத்துக் கொள்வது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. இந்த எந்த வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸை வச்சு அடிப்பாங்க. அடித்தா நம்மளை வீழ்த்த முடியும் அப்படின்னு. அப்படி யாருமே என்னை வீழ்த்த முடியாது சார், நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்கள் லக்கணத்தில் லக்னாதிபதி பலமாகவும் ராசியாதிபதியும் சந்திரனும் பலமாகவும் சூரியனும் பலமாகவும் இருந்துட்டா உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது, ஏமாற்ற முடியாது. அந்த ஏமாற்றுதலுக்குரிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்கிறார்கள், அவ்வளோதான். அதில் போய் நம்ம விழுந்துட்டோன்னா தோற்று போயிடுறோம். எவ்வளவு நினைக்கிறோம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடணுங்கிறதுக்காக, நம்ம வெற்றி பெறணுங்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடணுங்கிறதுக்காக எவ்வளவோ விஷயங்களை தீர்மானம் செய்கிறோம். கடைசியாக ஒருத்தர் வந்து சொல்வார், நான் பார்த்துக்கிறேன் தான், மாப்பிள்ளை இருக்கும்போது என்ன நினைக்கிறேன், கரெக்டில் அவன் தான் ஆப்போசிட் போயிடுவான். நான் என்ன செய்வேன், அவன் நல்லவன் நினச்சி தான் அவனை கூட்டிகிட்டு போனேன், இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் அழுவி போயிடுவான். மாட்டினது நம்ம. இது காலத்தின் கட்டாயம். ஒவ்வொருத்தரும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டியிருக்கிறது. அந்த யோசனை எங்கிருந்து வருகிறது? புதன் நீசமாகி விடக்கூடாது, புத்தி மழுங்கி போய்விடுகிறது. நம் ஜாதகத்திலே 4ஆம் இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். இருந்தாலும் லக்கண புள்ளியும் லக்கணாதிபதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்கணம் லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிற போது உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது, நாம் ஏமாந்து விட மாட்டோம். இதில் 1, 5, 9 பலமாக இருக்கிற போது பூர்வ புண்ணியமும் குலதெய்வமும் முன்னோர்களுடைய அருளும் ஆசியும் நம்மை ஏமாற விடாது. எப்படி தான் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மகிட்ட பணத்தை போட்டலாம், அதை போடலாம் நினைச்சால் கூட கடைசி நிமிடத்தில் நம்மளை சிந்திக்க வைக்கிறது என்று சொன்னால் அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் பலமாக இருக்கிறது, குலதெய்வத்துடைய அருளாசி இருக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் தானே நிறைய பேர்கிட்ட பணத்தை காசை கொடுத்துட்டு நம்ம ரோட்டில் போகிறோம்னு சொல்கிறாங்க, வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இந்த வருத்தத்துக்கும் வேதனைக்கும் முக்கியமாக காரணமாக இருப்பது ஒவ்வொருத்தருடைய லக்கணமும் ராசியும் 4ஆம் இடம். சூரியன் சந்திரன் ரொம்ப முக்கியம். லக்னாதி ஸ்ட்ராங் 1, 5, 9 பலமாக இருக்கா, அவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. மற்றவர்கள் எல்லாம் நாம் ஏமாந்து போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்பது நம் ஜாதகத்தில் லக்கணம் 1, 5, 9 பூர்வ புண்ணியம் சரியாக இருக்கா,
நாம் ஏமாற மாட்டோம், இல்லை ஏமாந்துடும். சரி, ஏமாந்துட்டோம் சார், நீ என்ன பண்ணலாம்? எந்த இடம் நமக்கு வீக்காக இருக்கிறதோ, நம் ஜாதகத்தில் எது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்த புஷ் பண்ணி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏமாந்தவர்களும் திரும்ப நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தையோ காசையோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஏமாற்றத்தினுடைய உச்சிக்கு போகாமல் நம்ம இருக்கணும், வாழணும் அப்படின்னு நினச்சிட்டாலே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஜாதகத்தில் லக்கணம், லக்னாதிபதி 1, 5, 9 பலமாக இருக்கா? 5, 9 ரொம்ப முக்கியம். அதை அடிக்கடி சொல்லிப்பேன். 1, 5, 9 பலமாக இருந்தால் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர்கள்தான் உங்களை ஏமாற்ற நினைத்தால் ஏமாந்து போவார்கள். வாழ்க்கையில் ஏமாற்றம் தான் சார் வாழ்க்கையில் பெரிய நோய். மனிதனை மன அழுத்தத்தை கொண்டு வந்து வேதனை கொண்டு வந்தது. அந்த ஏமாற்றத்துக்குள்ளே போகாமல் இருங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக இதில் எல்லா ராசிகளுக்கும் விருச்சிக ராசியிலிருந்து துலா ராசி வரை லக்கணம் 5, 9 பலமாக இருந்தால் உங்களை ஏமாற்ற எந்த சக்தியாலும் முடியாது. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.